திருமணமானவங்க ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஹெஸ்புல்லாவோட சீஃபை முடிச்சு விட்டாங்க ஐடிஎஃப். சரி, அதுக்கப்புறம் யாருப்பா பேச போறா ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த பர்சன் பேசியிருக்காருங்க. ஒரு பக்கம் இவர் பேசின வீடியோ, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசின வீடியோ, 2 வீடியோவும் ஒரே நேரத்தில் வெளியாயிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். مواجهة العدو الإسرائيلي مساندة لغزة وفلسطين. The people of Iran should know Israel stands with you. யாரு ப்ரோ அவரு? ஹெஸ்புல்லாவோட அடுத்த சீஃபை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொசீஜர் முடியல. இவர் ஹெஸ்புல்லாவோட டெப்யூட்டி லீடருங்க. இவர் பேர் நைம் குவாசம். இவர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது நஸ்ரல்லாவை கொண்டாங்களா ஐடிஎஃப், அதுக்கு பிற்பாடு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டிவி ஸ்பீச்சை கொடுத்துருக்காப்புல. அதுவும் இவர் பேசுகிற அந்த உரையை லெபனான் மக்கள் அவ்வளோ பேரை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல்ஸு மற்ற கடைகள் அங்கேருந்து எல்லோரும் எங்கேஜாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட சகோதரராகவும் எங்களோட அப்பாவாகவும் எங்களோட மிகச்சிறந்த தலைவராகவும் இருந்தவர் தான் நஸ்ரல்லா. அவரை நம்ம இழந்துட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. ஹெஸ்புல்லா ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் டிவி ஸ்பீச்சில் இவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ நஸ்ரல்லா நோ மோர். ஜிஹாதிஸ் காலத்தில் நஸ்ரல்லா நீக்கமர நிறைஞ்சிருப்பார். அந்த அளவுக்கு அவர் நமக்காக அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. காசா அண்ட் லெபனான் இந்த மக்களை பாதுகாக்கிறது தான் நம்மளோட கடமையே. நாம் எல்லாருக்குமான ஒரு பொதுவான எதிரி அது இந்த இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்ரேல் எப்பேற்பட்ட அட்டாக் செஞ்சாலும் சமாளிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். லெபனானுக்குள்ளே தரை வழியாக இஸ்ரேல் நுழையிற மாதிரி செய்தியில் வந்துட்டு இருக்குல்ல, அப்படி இஸ்ரேல் நுழைஞ்சாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், எதிர்த்து அடிப்போம். இந்த தாக்குதலை முறியடிக்க எங்ககிட்ட எல்லா விதமான விஷயங்களும் தயாராக இருக்குது, எங்கள் படம் தயாராக இருக்குது, கடவுள் எங்களுக்கு துணை நிற்பார்னு நஸ்ரல்லா பேசுகிற மாதிரியே தான் இவரும் பேசியிருக்காரு. இஸ்ரேல் எதிரிகளோட நோக்கம் இருக்குல்ல, இது நிறைவேறாது. இதை நாங்கள் நம்பிக்கையோடு சொல்லிக்கிறோம். போர் வெற்றி அப்படின்றது எங்களுக்கானதா மட்டும்தான் இருக்கும்னு அவர் சூழ வச்சிருக்காரு. وقائدا سماحة الأمين العام السيد حسن نصر الله رضوان الله تعالى عليه، هذا الإنسان العظيم الذي بقي في الميدان الجهادي والرسالي والتعبوي منذ نعومة أظفاره إلى لحظة شهادته. ستواصل المقاومة الإسلامية مواجهة العدو الإسرائيلي مساندة لغزة وفلسطين ودفاعا عن لبنان وشعبه وردا على الاغتيالات وقتل المدنيين. سنواجه أي احتمال ومستعدون إذا قرر الإسرائيلي أن يدخل بريا، قوات المقاومة جاهزة للالتحام البري. نحن أعدينا وتجهزنا وبالتوكل على الله تعالى واثقون أن العدو الإسرائيلي لن يحقق أهدافه وسنخرج منتصرين من هذه المعركة. யார் என்ன வேணாலும் பேசுங்கப்பா, ஆனால் ஐடிஎஃப் நாங்கள் எடுத்த முடிவில் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருப்போன்ற மாதிரி அவங்க அடுத்த கட்ட அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது லெபனானுக்குள்ள வான்வழி தாக்குதலை மட்டுமே நடத்திட்டு இருந்த இஸ்ரேல் இப்போ தரைவழி தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் நார்தர்ன் ஆரோஸ். ஆக்சுவலாக இஸ்ரேலோட வடக்கு பகுதியை காக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆப்ரேஷனு. அதனால் இந்த ஆப்ரேஷனுக்கு நார்தர்ன் ஆரோஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் கிரவுண்ட் ரைட்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாக லெபனானில் ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த பார்டர் பகுதியை ஒட்டி ஹெஸ்புல்லாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இந்த சதர்ன் லெபனானில், அதுதான் இவங்க கீ டார்கெட்ஸாக இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு இஸ்ரேல் மேலே இனிமேல் எந்த ஒரு தாக்குதலும் நிகழ்த்தப்படவே கூடாது. ஹமாஸை முடிச்சு விட்டுட்டு இருக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவும் சேர்த்து முடிச்சிட்டா சவுத்து நார்த்து மற்ற எந்த பகுதியில் இருந்தும் இஸ்ரேலுக்கு த்ரெட்டே இருக்காதுன்னு தான் இந்த ஆப்ரேஷனை அவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில்
பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பேசியிருக்காரு பாருங்க. சமீபத்தில் அவரோட ஐநா உரையை கேட்டிருப்பீங்க. அதை விட ஒரு படி மேலே தான் இப்போ ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. அவர் எதுக்காக பேசியிருக்காருன்றதா ஹைலைட்டு. இஸ்ரேல் மக்கள் சார்ந்து பேசலை, ஈரான் மக்கள் சார்ந்து பேசியிருக்காரு. அதாவது ஈரான் மக்கள் கிட்ட தான் நேரடியாக பேசணும் அப்படி இருக்கும், அப்படி பேசியிருக்காருங்க. ஈரான் தலைவர்களை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அதுவும் ஈரான் மக்களாகிய உங்ககிட்ட நான் இப்போ பேச போகிறேன். உங்களுக்கு எனக்கு இடையில யாரும் வேணாம், பிரிட்ஜெலாம் நாம் பேசிப்போம். காசா அண்ட் லெபனான் இதோட பாதுகாப்பு பற்றி வீர உரையெல்லாம் நிகழ்த்துறாங்க அப்படின்றாரு. அதாவது ஹெஸ்புல்லாவோட சீஃபாக இருக்கட்டும், ஈரான் தரப்பில் இருந்தால் இருக்கட்டும், அப்புறம் இந்த ஐநாவில் போயிட்டுலாம் பேசினாங்க பாருங்கள். அதெல்லாம் தான் சர்க்காசமாக சொல்கிறாரு, ஏதோ வீர உரையெல்லாம் நிகழ்த்துறாங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே உங்கள் தலைவர்கள் தாங்க, ஈரானை பேஸ் பண்ண தலைவர்கள் தான். இதை முதல்ல மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ அமைதியின்மை ஏற்பட்டிருக்கல மிடில் ஈஸ்ட் முழுக்க, அதுக்கு ஈரான் லீடர்ஸ் தான் கை காட்டுறாரு. ஈரானோட கைப்பாவைகள் எல்லாரையும் நாங்கள் தொடர்ந்து வீழ்த்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த நஸ்ரல்லா எல்லாருமே நாங்கள் அப்படி தான் போட்டு தள்ளணும். இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரேலோட பாதுகாப்பு மட்டும்தான். உங்கள் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் சும்மா இருப்பீங்களாங்க, அதை தான் நாங்களும் பண்ணுறோம், இதில் என்ன தப்புன்றாரு. உங்கள் தலைவர்கள் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டுறாங்க, இதை முதல்ல ஈரான் மக்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால தான் உங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய பணத்தெல்லாம் எடுத்து வச்சு அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு ஈரான் லீடர்ஸ்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் ஆட்சியாளர்கள் இருக்காங்களே, அவங்க உங்களுக்காக உழைக்கவே மாட்டுறாங்க, அதுக்கு தயாராகவும் இருக்க மாட்டுறாங்க. யூத அண்ட் பேர்ஷிய மக்கள் எல்லாருமே அமைதியை எட்டுவோம் அப்படின்ட்டு வாரு இவர் தலைமுறை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அமைதியை எட்டுவோன்னு சொல்றதும் இதே நெத்தன்யாகு தான். ஈரான் வரலாறு காணாத பொருளாதார சிக்கல்ல இருக்கு, இது ஈரான் மக்களாகிய உங்களுக்கு நல்லதுக்கு இல்லைங்க அப்படின்றாரு. புரியுதா? ஈரான் மக்களை எந்த அளவுக்கு தூண்ட முடியுமோ நெத்தன்யாகு தூண்டி விட்டுருக்காரு. உங்களோட கனவை சதைக்கிற சின்ன சின்ன குழுக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்றாரு. அதை இந்த ஹெஸ்புல்லா, இந்த ஹமாஸு, அப்புறம் இந்த ஹவுதீஸு இவங்களெல்லாம் சேர்த்தா சொல்கிறாரு. ஆழமான வரலாறு கொண்ட மக்கள் தான் ஈரானிய மக்கள். உங்களுக்கு அப்பே ஏற்பட்ட ஹெரிட்டேஜ் இருக்குது. உங்களுக்கு இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை வேணாங்க, அமைதி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் வேணாம். ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லா இவங்கெல்லாம் ரேபிஸ்ட்டுங்க, நிறைய பேரை கொலை பண்ணுற கொலைகாரனுங்க. இவங்களால் ஈரான் மக்களோட எதிர்காலம் தான் இப்போ பாழாகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி பாழாக நான் விட மாட்டேன். எப்படி இருக்குல்ல, இஸ்ரேல் பிரதமர் ஆனால் ஈரானோட தலைவர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இஸ்ரேல் என்ன நிற்கும், ஈரான் மக்களோட நலன் இருக்குல்ல அதன் பக்கம்தான் நிற்கும். இதை உங்ககிட்ட நான் சொல்கிறதுல பெருமிதமாக இருக்கேன் அப்படின்றாரு. இது நான் நெத்தன்யாகுவோட ஸ்பீச்சுன்னு சொல்லாமல் இதெல்லாம் நான் வாட்சி காமிச்சிருந்தேன்னா ஏதோ ஈரானோட லீடர் தான் பேசியிருக்கிறதா நீங்களே நினைப்பீங்க. ஆனால் பேசியிருக்கிறது நெத்தன்யாகு. அதாவது சொந்த நாட்டு மக்கள் இருக்காங்கள்ல, இவங்களை விட எதிரி நாட்டோட மக்கள் மனசில் நாம் இடம் முடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக ஈரானுக்குள்ளேயே கான்ஃப்ளிக் பெருசாக வெடிக்கலாம். இதுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் மாதிரி தான் இந்த மனுஷன் இந்த ஒரு பேர்ஸ் வேர்டை இப்போ ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்னென்ன பேசினார்னு அவர் குரலே போய் கேளுங்களேன். I speak a lot about the leaders of Iran. Yet at this pivotal moment, I want to address you, the people of Iran. I want to do so directly, without filters, without middlemen. Every day, you see a regime that subjugates you make fiery speeches about defending Lebanon, defending Gaza. Yet every day, that regime plunges our region deeper into darkness and deeper into war. Every day, their puppets are eliminated. Ask Mohammed Deif. Ask Nasrallah. There is nowhere in the Middle East Israel cannot reach. There is nowhere we will not go to protect our people and protect our country. With every passing moment, the regime is bringing you, the noble Persian people, closer to the abyss. The vast majority of Iranians know their regime doesn't care a whit about them. If it did care, if it cared about you, it would stop wasting billions of dollars on futile wars across the Middle East. It would start improving your lives. Imagine if all the vast money the regime wasted on nuclear weapons and foreign wars were invested in your children's education, in improving your health care, in building your nation's infrastructure, water, sewage, all the other things that you need. Imagine that. But you know one simple thing. Iran's tyrants don't care about your future, but you do. When Iran is finally free, and that moment will come a lot sooner than people think, everything will be different. Our two ancient peoples, the Jewish people and the Persian people, will finally be at peace. Our two countries, Israel and Iran, will be at peace. When that day comes, the terror network that the regime built in 5 continents will be bankrupt, dismantled. Iran will thrive as never before. Global investment, massive tourism,
brilliant technological innovation based on the tremendous talents that exist inside Iran. Doesn't that sound better than endless poverty, repression, and war? From Qom to Isfahan, from Shiraz to Tabriz, there are tens of millions of good and decent people with thousands of years of history behind them and a brilliant future ahead of them. Don't let a small group of fanatic theocrats crush your hopes and your dreams. You deserve better. Your children deserve better. The entire world deserves better. I know you don't support the rapists and murderers of Hamas and Hezbollah, but your leaders do. You deserve more. The people of Iran should know Israel stands with you. May we together know a future of prosperity and peace. நெத்தன்யாகுவோட அந்த ஒரு வீடியோ வெளியானதா முடிஞ்சு போயிடுச்சுங்க. உலகம் முழுக்க செம்ம ட்ரெண்டிங் அது. ஏன்னா ஈரான் கூட இப்படிலாம் ஒரு மூவ் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் சார்ந்து இவ்வளோ விஷயங்களை பேச மாட்டாங்க. ஆனால் நெத்தன்யாகு டிப்ளமேட்டுன்றதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? எங்கே அடித்தா காய் நகரமோ அங்கே கரெக்டாக அடிச்சிருக்காரு. ஈரானியன் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் தான் இன்னைய நாள் முழுக்க ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோ கொடுத்த இம்பாக்ட் தான் இந்த ஹேஷ்டாகில் அவ்வளோ பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் மக்களும் ஈரானிய மக்களும் எல்லாருமே ஒன்று தான். நாம் எதுக்காக தலைவர்கள் சண்டையில் பெருசாக நம்ம கருத்துலாம் சொல்லிக்கிட்டு இது தப்பு சரின்னு சொன்னோம், அதெல்லாம் வேணாம்ப்பா, நாம் அமைதியாக வாழலாம். அதுக்கு எந்த தலைவர் உறுதுணையாக இருந்தாலும் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணன்ற மாதிரி தான் மனநிலை அவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. நெத்தன்யாகு இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ விஷயம் பிளான் பண்ணி அடிச்சிருக்கிறது லிட்டரலாக தெரியுது. ஓகே, நஸ்ரல்லா எங்கே இருந்தார்? இந்த ஒரு விஷயம் சார் தான் முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம், யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது லெபனானோட செக்யூரிட்டி சோர்ஸ் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரானியன் இன்ஃபார்மன்ட் டோல்ட் இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. அதாவது ஈரானில் இருக்கிற ஒரு இன்ஃபார்மர் ஐடிஎஃப்க்கு அவர் தான் அந்த நஸ்ரல்லா எங்கே இருக்காருன்ற டேட்டாவே கொடுத்துருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ஐடிஎஃப்க்கு போகாமல் இருந்துட்டு தான் நஸ்ரல்லா இப்போ உயிரோடு இருந்திருப்பார். ஸோ ஈரானுக்குள்ளேயே ஒரு நபர் இது போல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஐஆர்ஜிசி அண்ட் குவாட்ஸ் கமாண்டர், இவங்களுக்கெல்லாம் தலைமையாக அங்கே யார் இருந்தால் நஸ்ரல்லா அந்த மீட்டிங் நடந்த இடத்துல. இவங்க எல்லாம் வர வரைக்கும் ஐடிஎஃப் விமானப்பட காத்துக்கிட்டு இருந்துச்சான். இல்லை அவர் வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நஸ்ரல்லா அந்த மீட்டிங்க்கு, நாம் உடனே அடிச்சிட வேணாம், ஏன்னா 1-2 டார்கெட் மிஸ் ஆகிடும், அவனை எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கூறட்டும், நம்ம அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவோன்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தோம் வெயிட் பண்ணி இவரை போட்டு தள்ளியிருக்காங்களாம், மிஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்பே ஏற்பட்டு இந்த ஆப்ரேஷன் நடக்க அந்த ஒரு ஈரானியர் தான் காரணமாக அமைஞ்சிருக்காரு. ஆனால் அவருக்கான த்ரெட் இப்போ ரொம்ப பீக்கு. அவரோட அடையாளம் தெரியாமல் இருக்கிறது வரையும் நல்லது, தெரிஞ்சதுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நயீம் காசிம் இருக்கார்ல, இவர் தான் இஸ்ரேலோட அடுத்த டார்கெட்டு, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து என்ன ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் பஞ்சாக போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.